நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் இருக்க ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் போக போகிற ஸ்டேஷனுக்கு என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத உட்காந்த இடத்துல உங்கள் வீட்டிலேருந்து நீங்களே பார்க்க முடியும். ஸோ அது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் NTES அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே கீழே காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். நேஷ்னல் ட்ரெயின் என்கொயரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இந்த பேஜோட லெஃப்ட் கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் BW ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது ட்ரெயின் பிட்வீன் ஸ்டேஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இதில் ஃப்ரம் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃப்ரம் ஸ்டேஷனில் உங்களுடைய ஊரோட ஸ்டேஷன் இல்லை நீங்கள் எந்த ஊர்லேருந்து ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை ஸ்டேஷனோட பேரை கொடுங்க. அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூ ஸ்டேஷன், நீங்கள் எந்த ஊருக்கு போக போகிறீங்க இல்லை எந்த ஊர் வரையும் இருக்க ட்ரெயினை நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி அதையும் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சென்னை செலக்ட் பண்ணியிருக்கோம். கீழே ட்ரெயின் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ட்ரெயின் டைப் அப்படியே இருக்கட்டும். கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். இதில் பாருங்கள் 30 ட்ரெயின் இருக்குது. அதாவது 30 ட்ரெயின்ஸ் மதுரை டு சென்னை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 30 ட்ரெயின் மதுரையிலேருந்து சென்னைக்கு போய்கிட்டு இருக்கு. இதில் ஸ்பெஷல் ட்ரெயினும் அடங்கும், பேசஞ்சர் ட்ரெயினும் அடங்கும். ஸோ ஓவராலாக சென்னைக்கு மதுரையிலேருந்து 30 ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஒரு சில நாட்களில் ட்ரெயினோட இது கம்மியாக இருக்கலாம். அந்த டேட் எல்லாமே நீங்கள் போகிற டேட் அது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி உள்ள செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலிமா நம்ம என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்தே பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பகலில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இதே நைட் டைமில் நம்ம ட்ரெயின் எங்கே ட்ராவல் ஆகிருக்குன்றத தெரியாது. ஸோ நீங்கள் எந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்களோ அந்த ட்ரெயின் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. இதே வெப்சைட்டில் அந்த கார்னரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பாட் யுவர் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ட்ரெயின் நம்பர் அப்படின்ற இடத்துல அந்த ட்ரெயின் நம்பரை போடுங்க. போட்டுட்டு பக்கத்தில் சர்ச் பட்டன் இருக்கும். அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ட்ரெயின் நம்பர் போட்டு கிளிக் பண்ணிட்டோம். ஸோ கீழே ட்ரெயின் நம்பர் ப்ளஸ் அது பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு அப்போ எந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்கிற நேம் ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டேட் எல்லாம் கீழே காட்டுது. ஸோ இதை காட்டின உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஷோ ஆன் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ரீன் கலராக தெரியுது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மேப்பில் உங்கள் ட்ரெயின் எந்த லொக்கேஷன் போகுது அப்படின்றத டீட்டெயில்டாக அந்த ட்ராக் காட்டுவாங்க. ஸோ இந்த ட்ராக்கில் அந்த க்ரீன் கலரில் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் உங்களோட ட்ரெயின். இப்போது நம்ம கொடுத்த இந்த ட்ரெயின் இன்னும் சென்னையிலேருந்து கிளம்பலை. அதனால சென்னையில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் ஜேர்னியில் இருக்கும்போது எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அது தெளிவாக காட்டும். இதே லொக்கேஷன்ஸில் இதே ட்ராக்கில் அங்கங்கே ஆரஞ்சு கலரில் டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமே இந்த ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் லொக்கேஷனை மேப்பில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க. ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு ட்ராக் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, அடுத்த ஸ்டேஷனில் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கும், எவ்வளோ நேரம் டிலே ஆகிருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் கீழே வந்துகிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரெயின் எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்குன்றது தெரியும். ஒருவேளை நீங்கள் திருச்சியிலேருந்து மணப்பாறை போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெயின் திருச்சிக்கும் மணப்பாறைக்கும் நடுவில் க்ரீன் கலரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளிங்க் ஆகும். க்ரீன் கலர் பிளிங்க், அந்த பச்சை கலர் பிளிங்க் ஆகிறத வச்சு நீங்கள் எந்த ஸ்டேஷன் டு எந்த ஸ்டேஷனுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இதே கடைசியில் பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த ட்ரெயின் எண்ட் ஆகுது, கடைசியாக ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே 5:25க்கு ட்ரெயின் வந்துடும் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுவும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2. ஸோ நீங்கள் ஈஸியாக எந்த பிளாட்ஃபார்மில் இறங்க போகிறீங்கன்றதையும் முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏற்கனவே நான் ட்ரெயினை பற்றி போட்டிருந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிங்க. நன்றி.